ஹாய், வெல்கம் டு கேட் எக்ஸ்பர்ட் தென்காசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சாலிட் ஒர்க்ஸ்லேயே வந்து நம்ம அசம்பிளி பண்ணி வச்ச ட்ராயிங்கை எப்படி எக்ஸ்ப்ளோர்டு வியூ பண்ணி அதை கொலாபரேட் பண்ணி மோஷன் ஸ்டடியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு தான். நம்ம வந்து அசம்பிளிக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர்டு வியூன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வியூ கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு மாடல் ட்ரீயில் வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்டு வியூவோட மாடல் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து ரெகுலர் ஸ்டெப்பு, அதுக்கப்புறம் ரேடியல் ஸ்டெப்புன்னு 2 டைப் உண்டு. அதில் ரெகுலர் ஸ்டெப்பை கிளிக் பண்ணி எந்த ஆப்ஜெக்டை பண்ணணுமோ அதை பண்ணிங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் அதோட மூமெண்ட் இருக்கும். அதே இது வந்து நம்ம ரேடியல் ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப்பை பண்ணிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிரைவிங் யாக்கை பிரிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பின்னு, அந்த பின்னையும் அதே மாதிரி ரேடியல் ஸ்டெப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாசர், அதுக்கப்புறம் போல்டு, இதே மாதிரி எல்லா பார்ட்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மோஷன் ஸ்டடியில் பார்த்திங்கன்னா அனிமேஷன் விசார்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த அனிமேஷன் விசார்டில் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர்டு, கொலாபரேட் அதுக்கு டைமிங் மட்டும் கொடுத்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அசம்பிளிங் பண்ண ஒரு டயக்ராமை எக்ஸ்ப்ளோர்டு அண்டு கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ண முடியும். இதே மாதிரி அட்வான்ஸ் டூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம கேட் எக்ஸ்பர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.